நந்தினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஐ இன் ஹியூமன் லைஃப் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சார். தேங்க்ஸ் ஃபார் தி யூனிவர்ஸ். மறுபடியும் கனெக்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். இந்த ஏஐ இன் ஹியூமன் லைஃப் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஒரு ஃபோன் அந்த கூகுள்ல இருந்து சர்ச் பண்றதுல இருந்து ஒரு விஷயம் திங்க் பண்றதுல இருந்து இப்போ நாம திங்கிங்ன்றதே நம்ம வாழ்க்கையில கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே இந்த கூகுள்ல அந்த சாட்ஜிபிடியில கேட்டாலே அதுவே எல்லாமே சொல்லிடுது. ஸோ அன்றாட வாழ்க்கையில எல்லா விஷயங்களையுமே இந்த மிஷின்ல இருந்து இந்த டெக்னாலஜில இருந்து இது அத்தனை விஷயங்களுமே நம்மளுடைய உள்ளங்கையில இருக்கிற மாதிரி நமக்கு பயன்படக்கூடியதா இருக்கிறது தான் இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயங்கள். இது நாம பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சனா ஒரு சூப்பரான ஒரு லைஃபா பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்கு, நம்ம நேரத்தை குறைச்சிக்கிருச்சு, அதாவது நம்ம கஷ்டப்பட வேண்டிய அளவு காலகட்டத்தை குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே யோசிக்கலாம். இது இப்படிதான் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? பட் இந்த ஏஐ அண்ட் ஹியூமன் லைஃப் நான் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுல நாம பாக்குற அந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்ஸும் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகே, இப்ப வாங்க நம்ம அந்த டாபிக் இருந்து நம்ம போயிடலாம். இப்போ இந்த ஏஐ இந்த ஹியூமன் லைஃப் அப்படின்னா நம்ம இந்த அன்றாட வாழ்க்கையில ஒரு ஹியூமன் நம்மளுடைய இந்த லைஃப்லயே நாம பண்ண வேண்டிய அத்தனை வேலைகளுமே இந்த நமக்காக செய்து கொடுக்கறது இந்த ஏஐ அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இது நீங்க கேள்விகள் கேட்கலாம். ஓகே, இது நல்ல விஷயம் தானே, நம்மளுடைய வாழ்க்கையில இது நமக்கு எல்லாமே சூட்டபிளா இருக்கு தானே, நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு தானே. இப்போ நாம முன்னாடி எல்லாம் இந்த தண்ணி டேங்க் வைக்கணும்னா கிணத்துல தண்ணி எடுத்து அங்க இருந்து எடுத்துட்டு இந்த நம்ம சமையலுக்குன்னு ஒரு உதவுறதுக்கு, இந்த சமையலுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நேரம் காலம்லாம் இருக்கு. மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அம்மி இருந்தது. அம்மி ஆட்டுக்கள் இது எல்லாத்தையுமே அரைச்சி அதுல இருந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு மசாலா ஐட்டம்ல இருந்து எல்லாமே நாம வீட்டுல தேவையான அத்தனை விஷயங்கள் நாமளா செய்து வாழ பழகிக்கிட்ட ஒரு காலம் எல்லாமே போய் இப்ப நாம ஒரு சோம்பேறிகளாகி வீட்டுக்குள்ளாரே உட்கார்ந்து மத்த ஒரு ஒரு மிஷின்ற ஒரு இது நம்மள நமக்கு ஒரு உதவி பண்றோன்ற ஒரு பேர்ல உருவாக்கப்பட்டு நம்மள சோம்பேறிகளாக உட்கார வைக்கிற சில விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஒரு ஏஐ அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எனக்கு கோவம், என் மேல கோவம் வரலாம். நீங்க கூட கேட்கலாம், நீங்களா இது யூஸ் பண்றது இல்லையா அப்படின்றது கூட நீங்க கேட்கலாம். நேத்து வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண வரைக்குமே நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனாலதான் இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது எல்லாரும் யோசிச்சிருப்பீங்களா தெரியாது, கொஞ்சம் யோசிச்சாலே இது நமக்கு புரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் நாம ஏன் யோசிக்க போறோம்? ஏன்னா நம்மளதான் யோசிக்க விடாம இந்த கூகுள் சர்ச்னு சொல்ல போய் இந்த ஏஐ நமக்காக யோசிக்குது அப்படின்ற பட்சத்துல இது எல்லாருக்குமே புரியுறது இல்லையா? சோ இந்த நம்மளுடைய மூளையை கொண்டு சில விஷயங்களை யோசிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது எதுவுமே நான் தப்புன்னு சொல்ல வரல. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படின்ற மாதிரி இது ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ கிரைண்டர் இருக்கு, ஓகே மிக்சி இருக்கு, இதனால நீங்க ஒரு பெனிஃபிட் ஆகுறீங்க, ஒரு நேரம் காலம் குறைஞ்சிச்சு. ஏன்னா எல்லாருமே இப்போல்லாம் விமன், எல்லாருமே விமன் அப்புறம் மென் எல்லாருமே ஒர்க் பண்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. சோ இது நேர காலம் குறைச்சிருச்சு அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு ஒரு பக்கம். இது அளவோட இருந்துட்டா நமக்கு ஒன்னும் எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்லைங்க. ஆனா இது அளவுக்கு மீறி போய் இதுக்கும் ஒரு உருவம் கொடுக்கணும்னு நினைச்சு, இல்ல இதுவும் நம்ம வாழ்க்கையில இது உதவி பண்ணும்னு சொல்லி அதுக்கு ஒரு லைஃப நாம கொடுத்து நாம இன்னும் இது நமக்கு இன்னும் சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறது தான் அந்த இடத்துல நாம தப்பு பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்ப நான் உங்களோட பேசுறேன். நான் எனக்கு என்ன தோணுதோ என்னுடைய யோசனைக்கு ஏத்த மாதிரி நான் பேசுறேன். இப்போ என்னோட இந்த இடத்துல இப்போ இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 10 வருஷமே, 10 வருஷம் தான், அதுக்கு மேல கூட இல்ல, இந்த 10 வருஷமே ஆனா எனக்கு பதிலா அந்த ஏஐ உட்கார வச்சு கூட பேச முடியும். அது நானா இல்ல ஏஐன்னு கூட உங்களால சொல்லவே முடியாது. அப்போ நான் சிந்திக்கிற ஒரு ஆற்றல்ல நான் வேற ஏதாவது ஒண்ணு டிவி பார்த்துட்டு இருக்கேன்,
இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த டைம் நான் வந்து ஏஐ வந்துட்டு உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா, அப்ப நான் செய்யற வேலையை அது வந்து செஞ்சுட்டு போகுது. அப்போ எனக்கு சிந்திக்கிற ஒரு ஆற்றலே இல்லாத, சிந்திக்கணும் அப்படின்ற ஒரு டைம் கூட கொடுக்காத ஒரு வாழ்க்கையை தான் நாம வந்து வாழ போறோம் அப்படின்றதுதான் ஒரு உண்மை. நிதர்சனமான ஒரு உண்மை இல்லைங்களா? இதுதான் வந்து நான் சொல்ல வருது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படின்ற மாதிரி இதை நம்ம வந்து நான் தப்பு சொல்லல. பட் அது அளவோட இருக்கிறப்போ நம்ம லைஃப் வந்துட்டு ஆரோக்கியமா, நிம்மதியா, சந்தோஷமா வந்துட்டு வாழ்றோம். இது வந்து கொஞ்சம் நம்ம அதிகமா வந்து பயன்படுத்த, இதுக்கு வந்து இந்த மாதிரி இன்னும் இருந்தா நல்லா இருக்குமே, இது வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனா இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு அதுக்கு நிறைய வேலைகளை கொடுக்க வச்சு, அதுக்காக நம்ம படிச்சு நம்ம வேலைகளை எதுவுமே செய்யாம நாம யாருன்றதே நமக்கு எந்த ஒரு அடையாளமே இல்லாம நாம மறைந்து போகிறதுதான் மிக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது இனி அப்கமிங் ஜெனரேஷனுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு பிளாட்ஃபார்மா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நாம வந்து யோசிக்கிற ஒரு விஷயத்த அது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்திலேயே நாம யாருன்ற நம்ம அடையாளத்தையே நாம வந்து இழக்கிறோங்க. அதுதான் வந்து உண்மையான விஷயம். ஓகே, இப்போ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துச்சு, அப்போ மெடிக்கல் இதெல்லாம் வந்து மெடிசின்ஸ் எல்லாமே வளர்ந்துருச்சு. அப்போ அந்த விஷயத்துல இது வந்து நியாயமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போல்லாம் எந்த ஒரு மெடிசின்ஸுமே கிடையாதுங்க. ஆதி காலத்துல அந்த காலத்துல ஒரு மெடிசன்ஸ்ன்றது ஒரு டெக்னாலஜி தான் இம்ப்ரூவ் ஆன ஒரு காலகட்டமே கிடையாது. ஆனா அப்போ இருந்த காலகட்டத்துல மனிதர்கள் நல்லாதான் வாழ்ந்தாங்க. நீங்க நினைக்கலாம், அப்ப அந்த அந்த காலத்துல நான் வந்து எவிடன்ஸ் வச்சிருக்கேன், இது வந்து பாதி வயசுலயே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு பிரச்சனை இருந்தாங்க. எப்போனா இந்த கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் இதே மாதிரி 1800s வந்தப்போ, அது ஒரு 100 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு மக்கள் பாதி வயசுலயே வந்து இறந்தவங்க இருக்காங்க. ஏன்னா அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த கொரோனான்ற மாதிரி ஒரு அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்டதுனால அது இறந்த ஒரு ரெக்கார்ட் வந்து இருக்கு. ஆனா எல்லா காலகட்டத்திலுமே மனுஷங்க வந்து பாதியிலேயே வந்து இறந்தவங்க நிறைய நீர் ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா வாழ்ந்துட்டு இறந்தவங்க தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய சாப்பாட்டு வகைகள். இந்த உணவு வகைகள் அப்படின்றத நம்ம வந்து நம்ம பாரம்பரியத்தை இந்த நம்ம கரெக்டா அது பர்ஃபெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே நமக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போற செலவு மிச்சமாயிருந்திருக்கும். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, கொரோனா காலகட்டத்துல இத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச நியூஸ் கூட வந்தது, இந்த கொரோனா பீரியட்ல யாருமே வந்து அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கூட அதிகமா இந்த ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணல இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் தவிர அப்படின்றதுதான் நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஏன்னா அந்த டைம்ல கரெக்டா அந்த கொரோனா வந்து பேண்டமிக் வருது, கரெக்டா நம்ம என்ன சாப்பிடணுமோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு கரெக்டா நம்ம வாழ்ந்துக்கணும். இந்த தலைவலிக்கோ இல்ல சும்மா ஆர்டினரி இந்த இதுக்கோ எதுவுமே நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகாம நம்மளால என்ன முடியுமோ ஒரு இந்த கஞ்சியோ கூழோ காய்ச்சி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்ச அந்த தருணத்துல இது கொரோனான்றது ஒரு பக்கம் ஒரு நெகட்டிவா இருந்தாலும் அந்த தருணத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லே அந்த அளவுக்கு போயிருந்திருக்க மாட்டோங்க, எக்ஸப்ட் கொரோனா பேஷண்ட்ஸ் இல்லைங்களா? அப்போ அந்த டைம்ல நாம எடுத்துக்கிட்ட உணவு வகைகள், நாம வந்து நம்ம அதிகமா வெளியில் போகாத வைரஸ் எல்லாமே நம்மள தாக்காம இருந்ததுக்கு எல்லாமே காரணம் அப்போ நம்ம ஒரு பாரம்பரியத்தை கையாண்டிருக்கோம் அப்படின்றதுதான். இந்த வெஹிக்கல் பொல்யூஷன் கிடையாது, ஏர் பொல்யூஷன் கிடையாது, இது எல்லாமே இல்லாதனால அந்த பொல்யூஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால நாம அந்த வாழ்க்கையை கரெக்டா வாழ்ந்ததுனால அதிகமான ஒரு பேஷண்ட்ஸ் எல்லாம் இல்லாம ஹாஸ்பிட்டல் கூட எதுவுமே இல்லாம தான் இருந்தது இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் தவிர. அப்போ நம்மளுடைய உணவு கட்டுப்பாடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த உணவு கட்டுப்பாடுகளை நம்ம கரெக்டா சரி வர சாப்பிட்டாலே நாம வந்து இந்த எந்த ஒரு வைரஸ் கிருமியும் நம்மள தாக்காம பாதிக்காம நம்மள வந்து பாத்துக்க முடியும். அப்படி நம்ம பாத்துக்கிறப்போ இந்த மெடிக்கல் டெக்னாலஜின்றது நம்ம அந்த டைம்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா இது நமக்கு தேவைப்பட்டிருக்காது இல்லைங்களா? இப்போ நான் மெடிக்கல் டெக்னாலஜி வந்து எதுவுமே குறையெல்லாம் சொல்லல, அது ரொம்ப நல்லதுதான். நமக்கு ஒரு நல்லது கொடுக்கக்கூடிய வளர்ந்து வளரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. பட் நம்ம நல்லபடியாவே பாத்துக்கிட்டாலே இந்த அளவுக்கு ஒரு ஏஐ வச்சு யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நாம வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயா நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கலாம் இல்லைங்களா? அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். இப்ப எதுவுமே நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல, பட் ஆனா ஒரு அளவோடு இருக்கணும் அப்படின்றதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா இந்த ஏஐனால என்னென்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களோட ஜாப் போகலாம்,
ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னா இத்தனை பேருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? ஏஐனா ஃப்ரீயாவே கொடுத்துட்டு போகுது. ஃப்ரீயாவே உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேர்ஸும் செஞ்சு கொடுக்க போறப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வேலை இருக்கணும்ன்ற அவசியம் இருக்காது இல்லையா? இப்போ ஏஐ வந்து நல்ல ஒரு அந்த ஒரு இதுவே நல்லா நடிக்குது ஆக்ட் பண்றப்போ நீங்க எதுக்கு நடிக்கணும்? ஒரு மனுஷனை எதுக்கு அவங்க வந்துட்டு ஆக்ட் பண்ண வைக்கணும்? அப்ப ஏஐயே நடிக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஏஐ வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னா அதுக்கு சம்பளமே இல்லாம அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஜேர்னலிஸ்டா அதுவே வந்து வச்சிருக்கலாம். உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த ஏஐ வச்சு இந்த உங்களுக்கு எதுக்கு அந்த வேலையை நம்ம கொடுக்கணும்? ஒரு ஏஐ சம்பளம் இல்லாத செய்யறப்போ அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டா எதுக்கு நான் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கணும்? உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்குது, சிந்திக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் நான் ஏன் வந்து சொல்றேன் அப்படின்னா இனி அப்கமிங் ஜெனரேஷன் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வரக்கூடிய அந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த அப்கமிங் ஜெனரேஷனுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லாம இருக்கணும்னா அதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம் அவ்வளவுதான் நம்ம யோசிக்கிறோம். எதுவுமே வந்து எராடிகேட் பண்ணணும்னு கூட நான் வந்து சொல்ல வரல. பட் எல்லாமே அளவோடு இருந்தா நன்மை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். இன்கேஸ் அது வந்து வளர்ந்து வரதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா நம்ம குழந்தைகளை எப்படி வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு லைஃபா வந்து வச்சுக்க முடியும், எப்படி கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டா ஒரு ஆரோக்கியமா ஒரு நல்ல மனநிலையில வச்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய தாட் ப்ராசஸா இருந்தது. முதல்ல நான் வந்து சொல்ல வந்த குழந்தைங்களை பத்தி எப்பவுமே பேசினா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இந்த 1 வயசு 2 வயசுலயே கூட ஒரு குழந்தை வந்து நல்லா எழுத மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேக்குறப்போ அதாவது குழந்தையா இல்ல மிஷினா அப்படின்ற அளவுக்கு நமக்கு நம்மள சிந்திக்கிற வைக்க நம்மள கோவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பெத்தவங்க எல்லாம் இப்போ இந்த காலத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு மிஷின் மாதிரி பயன்படுத்தாங்க. அதாவது அந்த குழந்தை பக்கத்து வீட்டுல இருந்த குழந்தை நல்லா புரிஞ்சுக்குது, இந்த குழந்தை வந்து நல்லா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், பக்கத்து வீட்டுல குழந்தை அருமையா அழுதுது, என் பையன் வந்துட்டு அருமையா எழுத மாட்டாங்க, என்னம்மா வயசு குழந்தைக்கு நான் 2 வயசு அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் என்ன? அந்த குழந்தைன்னா மழலை பருவமா வாழ விடுங்க. அதை விட்டுட்டு அதுக்கு இதையும் கம்பேர் பண்ணி இது வந்து நான் எழுத மாட்டேங்க அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆற்றலையுமே நம்ம வந்து கம்பேரிசனே பண்ண முடியாதுங்க. அதாவது நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் ஒருத்தருக்கு நம்ம ரஜினி சாருக்கு தான் கொடுத்திருக்கோம். இந்த பட்டத்தையே நம்ம நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க, ஆனா நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுக்க முடியல இல்லைங்களா? ஏன்னா எத்தனை பேர் நல்லா நடிச்சாலும் இவருடைய ஸ்டைலுக்கு நம்ம வந்து அதை கம்பேர் பண்ண பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களா வாழ விடுங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன இதுல மென்ஷன் பண்ண சொல்றேன்னா இதுக்கு கிளாஸ் எல்லாம் வேற போறாங்க. 6 மாச குழந்தைக்கு கிளாஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த குழந்தைய எதுக்கு பெத்துக்கிட்டாங்கன்னே புரியல. 6 மாசம் குழந்தை அதுவா சாப்பிடணும்னு அதுக்கு ஒரு கிளாஸா? எனக்கு உண்மையாவே ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப கோவம் தான் வருது. 6 மாசம் குழந்தை அதுவா சாப்பிடணும்னா நீங்க எதுக்கு குழந்தைய பெத்துக்கிறீங்க? 6 மாச குழந்தைக்கு என்ன தேவை? அம்மாவோட அரவணைப்பு, அம்மாவோட பாசம், அம்மாவோட அந்த பற்றுதல், அத இயற்கை அணைச்சு வாடாக்கண்ணான்னு சொல்லி நிலாவை காட்டி சோறு ஊட்டுறது. இதுதான் குழந்தைக்கு வேணும். அதை விட்டு 6 மாச குழந்தை கொண்டு போய் கிளாஸ்ல உட்கார வச்சு இது இப்படிதான் நீ சாப்பிடணும், இப்படிதான் நீ வந்து எழுதணும். அது என்ன? அது குழந்தையா இல்ல மிஷினா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு குழந்தைக்கு 6 மாச குழந்தைக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கிளாஸ்னா இப்ப 20 வயசுல நாம எத்தனை வயசு அம்மா கையில சாப்பிட போறோம் சொல்லுங்க பாப்போம். இத்தனை வயசு வரைக்கும் உங்க குழந்தைக்கு நீங்க சோறு ஊட்ட முடியும்? இப்ப நான் போய் இப்ப எங்க அம்மா அம்மா ஊட்டு தினமும் வந்து சாப்பிட முடியுமா? ஒரு 20 வயசு ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு 10 வயசு வரைக்கும் நீங்க ஊட்டுவீங்களா? அந்த மழலைக்கு அதுதானே தேவை. அந்த பாசம் கூட கொடுக்க முடியலன்னா என்ன தாய்மைன்ற என்ன பேர் இருக்கு அந்த இடத்துல? தாய்மைன்ற ஒரு பேரே இல்லையே. அப்ப பெத்துக்கிறதே வேஸ்ட் ஆச்சு. மிஷினை பெத்துக்க அது மிஷினை பார்த்து வளர்த்துக்க வேண்டியதானே. இன்னும் நாளானா அதுதான் பண்ணுவாங்க. இந்த ஏஐ வந்துட்டு மிஷினா வந்து உருவாக்கி குழந்தையா இருக்கும். இந்த மிஷின் நல்லா இன்டெலிஜென்டா இருக்கும், இதுவே நமக்கு போதும், இதுவே நமக்கு குழந்தையா செய்யும், இதுவே நம்ம குழந்தையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது 1 வயசுலயே அந்த மிஷின் பேச ஆரம்பிச்சிட்டு, 1 வயசுலயே மிஷின் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு, 1 வயசுலயே அந்த மிஷின் எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சுன்னா இதுதான் நம்ம குழந்தைன்னு சொல்லி சொன்னாலும் ஒன்னும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாதான் இருக்கும் இல்லைங்களா? இந்த ஏஐ பத்தி இதுதான் நான் சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுதான் நான் வந்து நான் சொல்லிட்டேன். நான் ஒரு குழந்தைகளை எப்படி வளர்த்தணும், இந்த ஏஐ கிட்ட இருந்து எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல குழந்தைங்களை வளர விடுங்க. அதோட இஷ்டப்படி வளர விடுங்க.
ஒரு மழலை தன்மையில அது என்னெல்லாம் ரசிக்கணுமோ அது அத்தனையும் ரசிச்சுட்டு அது வரட்டும். அம்மாவோட பாசம், அப்பாவோட அரவணைப்பு, அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் தங்கை எல்லாத்தையுடைய அன்பு, பாசம், நேசம், இவங்களெல்லாம் பேசுறது, இதெல்லாம் கூடி மகிழ்றக்கூடிய ஒரு குடும்பமா, தாத்தா பாட்டியோட அரவணைப்போட ஒரு கூட்டு குடும்பமா, ஒரு சோறு நிலா காட்டி சோறு ஊட்டி, ஒரு நைட்ல வந்துட்டு இரவு நிலா சோறு, இது எல்லாத்தையும் காட்டி சாப்பாடு ஊட்டி வளர்த்துங்க. அதுதான் இந்த பாசம். இந்த பாசம் எல்லாமே மாறாம இருக்கிறதுக்கு நம்மளால மட்டும்தாங்க முடியும். இது ஏஐயால முடியாது. இந்த பாசத்தை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த குழந்தை ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு நமக்கு என்ன ஒரு டென்ஷன் வந்தாலும், என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்தாலும், நம்ம அப்பா நம்ம இருக்காங்க, நமக்கு பாசமான அம்மா இருக்காங்க, பாசமான தாத்தா இருக்காங்க, பாசமான அக்கா அண்ணன் இருக்காங்கன்னு சொல்லி அது கூட எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இதுவா இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம மறந்தோம் அப்படின்னா, இந்த ஏஐன்னு ஒண்ணு எல்லா மிஷினும் இது ஆட்கொண்டு எல்லாமே எல்லா நேரத்துலயும் சரியான ஒரு விஷயத்த செய்யாது. நீங்க ஏஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன கொஸ்டின் கேட்கீங்களோ அது மட்டும்தான் அது கரெக்டா ஆன்சர் கொடுக்கும். அதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் அது கரெக்டா கொடுக்கும்னு கூட சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் இப்ப அலெக்சா வாட்ஸ் டைம் அப்படின்னா, இப்போ என்ன டைம் அதை சொல்லும். ஆனா உங்களுக்கு தேவையான டைம் முந்தானிதான டைமா இருக்கலாம், இல்ல நாளைக்கான டைமா இருக்கலாம், இல்ல இந்த டேட்டாக்கு சம்பந்தமான ஒரு டைமா இருக்கலாம். நீங்க டேட்டாவை பத்தி பேசிக்கிட்டே வரலாம். பட் வாட்ஸ் டைம்னு கேட்கிறப்போ நீங்க அந்த டைம் என்னவோ அதுதான் அது சொல்லுமே தவிர இந்த டேட்டாக்கான அது கொஸ்டினா அது எடுத்துக்கலாம். சோ எல்லாமே அது ப்ராப்பரான ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அது ஒரு மிஷின். அப்போ ப்ராப்பரான ஆன்சர்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னா நமக்குள்ளதான் கிடைக்கும், நம்மளோட சிந்தனையில தான் கிடைக்கும், நம்மளோட பாசம் அரவணைப்புல தான் கிடைக்கும். சோ எல்லாமே ஒரு மிஷின் பேஸ்ல இருக்கணும்னு நினைக்காம அன்பையும் பாசத்தையும் இந்த குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்துறது நம்மளுடைய கடமையா தாங்க இருக்கு. இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இப்போ இந்த இருக்கிற அந்த காலகட்டத்துல மாறிடுச்சு. இந்த 6 மாச குழந்தைக்கு என்ன கிளாஸ்ன்னு எனக்கு புரியல. சத்தியமா நான் சொல்றேன். ஒரு 6 மாச குழந்தைக்கு எப்படி சாப்பிடணும், எதுக்கு கிளாஸ்? இன்னும் ஒரு 3-4 மாசம் போனா அதுவே சாப்பிட்டுக்க போகுது. இதுக்கெல்லாம் இன்னும் ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஏஐ சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துரும் போல இருக்கு. இதுதான், அதாவது அளவோட அது யூஸ் பண்ற மாதிரி. இப்போ ஏஐ வந்தாலும் கூட நீங்க சொல்லி கொடுத்துதான் நம்ம நம்ம குழந்தைகளை வளர்த்தணும். நீ சுயமா யோசி, நீ சுயமா சிந்தி, உன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீ இருக்கணும்னா நீ உனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னா நம்மளோட சுய புத்தியை வச்சு நம்ம யோசிக்கலாம். ஒரு ஹெல்ப்பா தான் இந்த ஏஐ வச்சிருக்கணுமே தவிர அந்த ஏஐயே உன்னோட வாழ்க்கையை ஆளக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துதாங்க வளர்த்தணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியோட மெயினான ஒரு விஷயமா, மெயினான ஒரு பர்பஸா நான் சொல்ல நினைச்சது இதுதான். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஷோர்மா, நீங்க சொன்னீங்க ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு. கண்டிப்பா 100% உண்மை. சோ அந்த ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்களே, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமயும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னமா பண்றது? மேம், அவங்களெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. அவங்க எப்படியும் மென்டல் டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ல போக போறது உறுதிங்க. அது நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. நாம என்ன சொல்றோம்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு நமக்கு என்ன தேவைன்னா நம்மளுடைய சுய சிந்தனை, நம்மளுடைய பாரம்பரியம், இந்த மெடிடேஷன், இந்த முத்ரா பயிற்சிகள், இந்த மாதிரி நம்மளுடைய மனித தேவைக்கு உண்டான சில விஷயங்களால மட்டும்தான் நம்மள காப்பாற்றிக்க முடியுங்க. இது இப்போ இருக்க அந்த நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த இந்த விஷயங்கள மனிதர்கள் சொல்றதை விட இப்பெல்லாம் நம்ம நெட்ல பார்த்துதான் அதிகமா தெரிஞ்சுக்கிறோம். அதுவுமே ஏஐ தான் கட்டுது. இது வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ணது சந்தோஷங்க, ஓகே பரவாயில்ல போதும் அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனா இனி வர காலத்துல எல்லாமே இந்த ஏஐ தான் பண்ணும்னா நாளைக்கு மனுஷன் யாரு ஏஐ தெரியாது. நான் சொல்றது அளவோட யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உண்டு. கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன், ட்ரெண்டியான ஒரு செஷனாகவும் இருக்கு. இன்னைக்கு கரண்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ திருப்பி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஏஐல மூழ்காம நீங்க சொன்ன மாதிரி பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு போறது பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த முறையில ரொம்ப நன்றிமா. நானுமே இத பத்தின ஒரு நெகட்டிவ் கான்செப்ட் எனக்குமே இருந்தது. சோ நீங்களும் அதையே பேசிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது கேட்டு. அந்த நானுமே அதிகமா யூஸ் பண்றது இல்லை, அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் யூஸ் பண்ண நாம எங்க அதுக்குள்ள மூழ்கிடுவோமோன்னு யூஸே பண்றது இல்லை.
அது இல்லாம மைண்ட் ஒர்க் இல்லாம போயிடுமே. அப்ப பிரெயின் எதுக்கு இருக்கு? யூஸ் ஆமா. பண்ணவே தேவையில்லையாட்டு பிரெயின் ஏஐ வந்ததுல இருந்து. சோ ரொம்ப இதாகும். அது பெரிய பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது கண்டிப்பா. சோ சொன்ன மாதிரி பட் பேசிக்கா நாம யூஸ் பண்றது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நானும் இன்னைக்கு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறேம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. Thank you so much, madam. Actually, நல்லா அற்புதமா பேசுறீங்க. என்ன சொல்றது தெரியல. சார் வாய்ஸ் ஆடிபிளா இல்ல உங்களோடது. Thank you so much. இப்ப clear ஆ இருக்கா? ஓகே ஃபைன், பரவாயில்ல, பேசுங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே ஷார்ட் அண்ட் ஓகே. ஸ்வீட்டா முடிச்சிட்டீங்க. வேற என்ன கண்டினியூ பண்றதுன்னா கண்டினியூ பண்ணலாம், முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இது போதும், பேசிக் இன்னைக்கு இது போதும் சார். நம்ம டீட்டெயிலா போனோம்னா அது எலாபரேட் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். அது எல்லாம் கொஞ்சம் இது எலாபரேட், அதுக்கு தனி இது வேணும். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார்.